உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். டெல்லி தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து மிக முக்கியமான ஒரு சம்பவம் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கிறது. இதை யார் செஞ்சிருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஏன்னா டெல்லி பாம் பிளாஸ்ட் தொடர்பாக நம்மளுடைய NIA தேசிய புலனாய்வு அமைப்பு ஒரு பக்கம் அவங்களுடைய விசாரணையை தீவிரமா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வழக்கை தொடர்ந்து இப்போ இந்த டெல்லியில இந்த பாம் பிளாஸ்ட் நடந்த பிறகு நாடு முழுவதும் உஷார்படுத்தப்பட்டு இந்த மாதிரியான நெட்வொர்க்ஸ் எங்கெங்கெல்லாம் இயங்கிட்டு இருக்கிறாங்க, ஏதாவது தகவல் வந்துச்சுன்னா பகிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாநிலங்களுக்குமே உளவுத்துறை இருக்கு. ஸோ அதன் உளவுத்துறை மூலியமாக என்னென்ன தகவல்கள்லாம் பெறப்படுதோ அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட விசாரணை, அடுத்த கட்ட நபர்களை நோக்கி நகர்வது, கைது செய்வது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை நோக்கி நம்மளுடைய அதிகாரிகள் நகர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த விஷயத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய டெல்லி கிரைம் பிரான்ச் போலீஸ் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட பாகிஸ்தானுடைய இன்வால்வ்மெண்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு எந்த ரேஞ்சில் இருந்திருக்கு அப்படிங்கிறதும், இன்னும் சர்வதேச நாடுகளுடைய தலையீடு இதில் இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் சேர்த்தே எழுப்பி இருக்கிறது. மொதல் விஷயம், இதுல நம்மளுடைய டெல்லி கிரைம் பிரான்ச் இப்போ செய்தியில வந்திருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு பார்க்கும்போது பாகிஸ்தானுடைய நாசக்கார உளவு அமைப்பான ISI, இந்த உளவு அமைப்பு பேக் பண்ணக்கூடிய நபர்கள், அவர்கள் இங்க இருந்து செயல்படுத்த வேண்டிய அந்த தாக்குதல் அப்படிங்கிறது ஒரு பெரிய நெட்வொர்க்கா இருக்கு. இப்போ ISIயோட தொடர்பு இருந்ததாக கூறி நம்மளுடைய டெல்லி கிரைம் பிரான்ச் போலீஸ் 4 பேரை கைது பண்ணிருக்கிறாங்க. இந்த 4 பேர் கைது செய்யப்பட்டது அதிர்ச்சி கிடையாது. அவங்க கிட்ட இருந்து கிடைத்த விஷயங்கள் தான் மிக முக்கியமாக இங்க கவனிக்க வேண்டியது. இப்போ இந்த 4 பேரை கைது செய்த டெல்லி கிரைம் பிரான்ச் அவங்க கிட்ட லார்ஜ் ஒரு கன்சைன்மெண்ட்டையும் எடுக்கிறாங்க. அந்த கன்சைன்மெண்ட்ல ஃபாரின் மேடு வெப்பன்ஸ் அண்ட் அம்யூனேஷன்ஸ் அதுல இருக்கு. ஸோ ஃபாரின் மேடு வெப்பன்ஸ் அண்ட் அம்யூனேஷன்ஸ் அதுல இருக்குன்னா அது என்னென்ன இருக்கு, அதே மாதிரி அது எங்கிருந்து வந்தது உள்ளிட்ட விஷயங்களை நோக்கி அடுத்த கட்டமாக அவங்க விசாரணை பண்ணுறாங்க. அப்போதான் இந்த ஆயுதங்கள் எப்படி வருது அப்படிங்கிறதும், யார் மூலியமா உள்ள வந்திருக்கு அப்படிங்கிறதும் இதில் தெளிவாக வெளியாகுது. மிக குறிப்பாக DCP சஞ்சீவ் குமார் யாதவ் அவருக்கு தான் இந்த இன்ஃபர்மேஷன் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிலேருந்து ஃபர்ஸ்ட் வருது. இந்த மாதிரி ஒரு 4 நபர்கள் இருக்கிறாங்க, ஒரு கன்சைன்மெண்ட்டோட சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்களுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறதும், அதே மாதிரி இவங்க ஏதோ ஒரு சதித்திட்டத்தை தீட்டிட்டு இருக்கிறாங்க, தாக்குதல் நடத்தக்கூடும் அப்படிங்கிற ஒரு டிப்போட அவருக்கு வருது. உடனே அவங்க அங்கே போகிறாங்க. அங்கே போன பிறகுதான் அந்த கன்சைன்மெண்ட்ல என்ன இருந்தது அப்படிங்கிறத அதிகாரிகளுக்கு தெரிய வருது. இப்போ இந்த கிரைம் பிரான்ச்சோடைய அதிகாரி தேவேஷ் ஸ்ரீவத்சா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த கன்சைன்மெண்ட்டில் 10 high-end foreign made semi-automatic pistols along with 92 live cartridges அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 10 ஃபாரின் மேடு செமி ஆட்டோமேட்டிக் பிஸ்டல்ஸ் துப்பாக்கி இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா PX 5.7 பிஸ்டல். இது துருக்கி மேனுஃபேக்சர்டு. நோட் பண்ணுங்க, துருக்கி மேனுஃபேக்சர்டு PX 5.7 பிஸ்டல். இது டிபிக்கலா எலைட் ஆர்மி ஃபோர்ஸஸ், இந்த இராணுவத்தில் உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவங்களுடைய சொந்த பாதுகாப்புக்காக பயன்படுத்தக்கூடிய துப்பாக்கிகள். அது இங்க அந்த கன்சைன்மெண்ட்ல சிக்கி இருக்கு. அடுத்ததான் பார்த்தோம் அப்படின்னா PX3 பிஸ்டல்ஸும் மாட்டிருக்கு. இது மேட் இன் சைனா. இதையும் நோட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த 2 விஷயங்களும் இப்போ அந்த கன்சைன்மெண்ட்டுக்குள்ள இருந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இப்போ இந்த ஆயுதங்கள் இவங்களுக்கு எங்க கிடைச்சது, இதை எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான அந்த பார்டர்ல பாகிஸ்தான்லேருந்து ட்ரோனை பயன்படுத்தி இந்த ஆயுதங்கள் அப்படிங்கிறது எல்லை வழியாக இந்தியாவுக்குள் வந்திருக்கிறது. என்னப்பா ட்ரோன் மூலிமா பயன்படுத்தி ஆயுதங்கள் வந்திருக்குன்னு இவ்வளோ சாதாரணமாக நினைக்கலாமா அப்படின்னா மிக நிச்சயமாக கிடையாது. இது ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கு. எப்படின்னா, நம்ம பல செய்திகளில் பார்த்துருப்போம். குறிப்பாக பஞ்சாப்ல அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை போதை பிடியில கொண்டு போய் வச்சதுக்கு மிக முக்கியமான காரணம், மிக முக்கியமான பொறுப்பு இந்த இஸ்லாமாபாத்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர்கள் தான். அவர்கள் இந்த பாகிஸ்தான் பார்டர் மூலியமா ட்ரோன்ஸ் பயன்படுத்தி
போதைப் பொருளை அந்த ட்ரோன்ஸ் மூலியமா எல்லைக்கு இந்த சைடு வந்து கொண்டு வந்து எடுக்கிறது, விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போறது உள்ளிட்ட விஷயங்களை அவங்க தொடர்ச்சியா வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. அது இப்போ ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா BSF உடைய அந்த ஆன்டி ட்ரோன் கன்ஸ் அவங்க பயன்படுத்துறது, அவங்களுடைய விஜிலன்ஸ் ஜாஸ்தியா இருக்கிறதால அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அடங்கிப்படுது. ஆனா முழுமையா அடங்கலை. ஏன் அப்படின்னா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பார்டருடைய கிலோமீட்டர்ஸ் அந்த அளவுக்கு. ஸோ அது ஏதோ 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டரா இருந்தா அதுக்கான அந்த தீவிரமாக கண்காணிப்பு பணி அப்படிங்கிறதுக்கு வேற. ஆனால் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் வந்து எல்லையை கொண்ட நாடுகளாக பாகிஸ்தானும் இந்தியாவும் இருக்குது. அப்படிங்கிறதால இது மிகவும் சவாலான ஒரு விஷயமாக தான் நம்மளுடைய BSF பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்க்கும் இருக்குது. இருந்தாலும் அவங்க அதை மேக்ஸிமம் எந்த அளவுக்கு கண்டெயின் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கண்டெயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போது அதே மாதிரி அவங்க இந்த போதைப் பொருளை எப்படி வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே கொண்டு வருவாங்களோ அதே ரீதியில் தான் இந்த வெப்பன் கன்சைன்மெண்ட்டையும் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் வந்து சிக்கிய ஆயுதங்கள் தான் இவை எல்லாமே. இது டெல்லி பாம் பிளாஸ்டோட தொடர்புடைய விஷயங்களா அப்படின்னா மிக நிச்சயமாக ஆம். ஏன்னா இவர்களுடைய அந்த ரேஞ்ச் ஆஃப் எத்தனை இடத்துல தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு இவங்க திட்டமிட்ட போதே 32 இடத்துல இந்தியாவில் தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிறது தான் அந்த தீவிரவாதிகளுடைய மிக முக்கியமான ஒரு குறிக்கோளாக இருந்தது. அந்த குறிக்கோளை நோக்கி தான் அவங்க நகர்ந்திருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்பாக நம்மளுடைய அதிகாரிகள் சுதாரிச்சதால அந்த மிகப்பெரிய அந்த தாக்குதல் அப்படிங்கிறது தடுக்கப்பட்டிருக்கிறது. இது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, இப்போ ரெண்டாவது பார்ப்போம். நாம இந்த டெல்லி பிளாஸ்ட் இந்த சம்பவம் நடந்ததுலேருந்து இதில் இன்வால்வ் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் யாரு, தீவிரவாத இயக்கங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக வந்து நம்மளுடைய அதிகாரிகள் விசாரணை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த விசாரணையின் முடிவில் தான் கிட்டத்தட்ட இந்த ஜெய்ஷி முகமது அப்படின்னு அந்த மசூத் அசார் தலைமையிலான அந்த பயங்கரவாத குழு இதில் அவங்களுடைய இன்வால்மெண்ட் இருக்குது, அவங்களுடைய ஃபுட் பிரிண்ட் இருக்குது அப்படிங்கிறது மிக தெளிவாக வந்து அம்பலமாயிருக்கு. ஆனால் அதெல்லாம் தாண்டி இப்போ வேற ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, இது வரைக்கும் தீவிரவாத தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா பாகிஸ்தான்ல இருந்த இயக்கங்கள் தான் வந்து அதை நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாடுவாங்க, கிளைம் பண்ணிப்பாங்க. ஆனால் முதல் முறையாக பாகிஸ்தானே நாங்கள் தான் அதை பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு வந்து ஒப்புக்கொண்டு இருக்கிறது. இது எப்படி ஒரு நாடு போய் இன்னொரு நாட்டில் வந்து தீவிரவாத தாக்குதல் நடந்ததுக்கு நாங்கள் தான் காரணம் ஒப்புக்கொள்ளுமா அப்படின்னா அது ஒரு நாடாக இருந்தால் தானே ஃபஸ்ட்டு. பாகிஸ்தான் என்பது ஒரு நாடு அப்படிங்கிறதை தாண்டி ஒரு தீவிரவாத கூடாரமாக அது எப்போவோ மாறிவிட்டது. ஸோ தீவிரவாத கூடாரம் என்ன செய்யும்னா ஒரு தாக்குதல் நடத்தினா நாங்கள் தான் காரணம்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும் ஒருத்தர் வந்து நாங்கள் தான் அதை செஞ்சோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். சொன்ன நபருடைய பேர் வந்து சௌத்ரி அன்வருல் ஹக். இந்த நபர் யார் பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் நம்மளுடைய பகுதி தான். பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீருடைய முன்னாள் பிரதமர். இப்போ பேசிட்டு இருக்கும்போது ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி அவர் தான் அந்த இதோடைய பிரதமராக இருந்தார். பிரதமர், முதலமைச்சர், MLAங்கிறதான் சும்மா வந்து பேச்சுக்கு தான். முழுக்க இஸ்லாமாபாத்துடைய ஆட்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த உறுப்பினர்கள்லாம் ஆடுவாங்க. அந்த நபர் வந்து அவங்களுடைய நாடாளுமன்றத்தில் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, இஃப் யூ கீப் ப்ளீடிங் பலூச்சிஸ்தான் வி வில் ஹிட் யூ ஃப்ரம் தி ரெட் ஃபோர்ட் டு தி ஃபாரஸ்ட் ஆஃப் காஷ்மீர் பை தி கிரேஸ் ஆஃப் காட் வி ஹாவ் டன் இட், அவர் பிரேவ் மேன் ஹாவ் டன் இட். நல்லா நோட் பண்ணுங்க. அதாவது பலூச்சிஸ்தானில் வந்து தொடர்ச்சியான விஷயங்களை வந்து தாக்குதலையோ பலூச்சிஸ்தானில் தொடர்ச்சியான பிரச்சனை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா பாருங்க, டெல்லியோடைய ரெட் ஃபோர்ட்லேருந்து காஷ்மீருடைய வனப்பகுதி வரைக்கும், வனப்பகுதின்னு சொல்கிறது பெஹல்காம், வனப்பகுதி வரைக்கும் எங்கள் தாக்குதல் நடத்த தெரியும். அந்த கடவுளுடைய அருளோடு நாங்கள் நடத்துவோம். அதை வந்து செய்கிறதுக்கு வந்து எங்களுடைய தைரியமான எங்களுடைய சோல்ஜர்ஸ் வந்து எங்களுடைய நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்ட்டு வந்து இந்த நபர் வந்து உளறி இருக்கான் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது வெறும் உளறல் இல்லை நண்பர்களே, இது கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட். பாகிஸ்தான் என்ற அந்த நாடு ஸ்டேட் ஸ்பான்சர்டு டெரரிசத்தை எந்த அளவுக்கு ஊக்குவிச்சாங்க அப்படிங்கிறத கடந்த காலங்களில் இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கோம், நாளையும் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் முதன்முறையாக கிட்டத்தட்ட இந்த இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாகன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இந்த நபர்கள் டெல்லியில் நடந்த ரெட் ஃபோர்ட் தாக்குதலுக்கும் நாங்கள் தான் காரணம், அதே மாதிரி பஹல்காமில் நடந்த தாக்குதலுக்கும் நாங்கள் தான் காரணம்னு ஒரு பாகிஸ்தானுடைய மிக முக்கியமான அவங்க கன்சிடர் பண்ணக்கூடிய பிரதேசமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியுடைய முன்னாள் பிரதமர், யாரோ ஒரு மந்திரி கிடையாது, யாரோ ரயில்வே மந்திரி எங்ககிட்ட இவ்வளோ கிலோ கணக்கில் அணு ஆயுதங்கள் இருக்குது, நாங்கள் இந்தியாவில் தாக்குவோன்னு சொன்ன அந்த ரயில்வே மினிஸ்டர் மாதிரியான பைத்தியக்கார பேச்சு கிடையாது. இது ரொம்ப கிளியரான மைண்ட் செட்டோட ஆமாம் நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு வந்து இவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம்.
இந்த அளவுக்கு எந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்து இந்த ஆட்சியாளர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இது மிக முக்கியமான ஒரு காரணம். ஆனால் இந்தியாவுக்கு இது மிக நிச்சயமாக வேற ஒரு வகையில் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நன்மை பயக்கக்கூடிய விஷயம் தான் இது. இத்தனை நாளாக இந்த ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னா அதை யார் செஞ்சா, எதுக்கு செஞ்சா, நம்மளுடைய இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் போட்டு மண்டையை உடைச்சு எப்படியா இருந்தாலும் அவங்களுடைய வேர் அப்படிங்கிறது இஸ்லாமாபாத்தில் தான் இருக்கும். அப்படிங்கிற போது அதுக்கான தகவல்கள், அப்புறம் வந்து ரெக்கார்ட்ஸு உள்ளிட்ட விஷயங்களை வந்து ஆதாரமாக கொடுத்து நம்ம வந்து இதை இவங்க தான் செஞ்சாங்கன்னு நிரூபிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த நபர் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா நம்மளுடைய வேலையை வந்து சுலபமாக்கிட்டான். டெல்லி பாம் பிளாஸ்டை பண்ணது ஜெய்ஷ் முகமது அப்படிங்கிற ஒரு பயங்கரவாத இயக்கமாக இருந்தாலும் கூட இதை செய்தது, இதற்கு உதவியது, அதை தூண்டியது எல்லாமே பாகிஸ்தான் தான் அப்படிங்கன்னு இந்த சர்வதேச அரங்கில் அம்பலப்படும் விதமாக இந்த பேச்சு அப்படிங்கிறது வெளியே இருக்குது. இப்போ இந்த பேச்சினால அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா இது இந்திய தரப்புல இருந்து நம்ம வந்து வைக்கக்கூடிய வாதங்களுக்கு இது வந்து வலு சேர்க்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் இதில் வந்து பார்க்குறோம். இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இது வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் இன்புட்டாக வந்து வெளியே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த பதிவோட இறுதியா ஆப்ரேஷன் சிந்தூர் 2.0 எப்போ அப்படின்ட்டு வந்து கேட்டுட்டு இருந்த எல்லாருக்குமான ஒரு பதில் அப்படிங்கிறது விரைவில் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா எப்போ இந்த நபர்களே முன் வந்து, அதுவும் இந்த நாட்டுடைய முக்கியமான பிரதேசத்துடைய பிரதமரே முன் வந்து நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்களோ, தாக்குதல் குறிப்பாக அவர்களுக்கு மேலான பதிலடிக்கு ஒரு தார்மீகத்தை பாகிஸ்தானே கொடுத்து விட்டது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு நம்மளுடைய இந்திய ராணுவம் எனி டைம் எப்போவுமே தயாராக தான் இருக்கும். அதுவும் இப்போ வந்து திரிசூல் அப்படின்னு ஒரு பெரிய எக்ஸசைஸ் பண்ணி இன்னும் நம்மளுடைய ஆயுதங்கள் வந்து தீட்டப்பட்டு இன்னும் வந்து பலமாக இருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். ஸோ இந்த முறை இது ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது எந்த வகையில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கணும். ஏற்கனவே நம்மளுடைய ராணுவ அதிகாரி ஒருவர் சொல்லும் போது ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து இப்போ நாங்கள் நடத்தினது வெறும் ட்ரெய்லர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ முழு படம் அப்படிங்கிறது விரைவில் பாகிஸ்தானுக்கு வந்து காட்டப்படும், பாடம் புகட்டப்படும். அந்த இறந்து போனவர்களுக்கான நீதி அப்படிங்கிறது மிக நிச்சயமாக வந்து கிடைத்தே தீரும். இதை நம்மளுடைய இந்திய ராணுவம் உறுதி செய்யும். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதோட நன்றி, வணக்கம்.